முளைப்பாரி எடுத்தல். மாரியம்மன் கோயில்களில் முளைப்பாரி எடுப்பது முக்கியமான வழிபாடாகும். முளைப்பாரி எடுக்கும் பெண்கள் தங்கள் வீட்டில் மண் ஓட்டில் மண் தொட்டியில் நவதானிய விதைகளை விதைத்து வைப்பர். இச்சடங்கு முத்து போடுதல் எனப்படும். இந்நிகழ்வு முதல் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் சாட்டப்படும் நாளில் நடக்கும். அன்று மாரியம்மன் திருவிழாவிற்கான அறிவிப்பு செய்யப்படும். முற்றுப்புள்ளி. அதன் பிறகு யாரும் வெளியூர்களில் போய் தங்க கூடாது. அசைவம் கூடாது. போக பத்தியமும் உண்டு. இரண்டாவது செவ்வாயில் விளைந்து பசும்பொன் நிறத்தில் இருக்கும் நவதானிய செடிகள் உள்ள மண் சட்டியை தலை மீது வைத்து கோயிலுக்கு எடுத்து சென்று தானானே கொட்டுவர். இதற்கு பெயர் கும்மி கிடையாது. சக்தி கிரகம் கோயிலுக்கு வந்ததும் முளைப்பாரி ஊர்வலம் கிளம்பும். தலையில் முளைப்பாரியுடன் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு போய் மண்ணிலிருந்து பிடுங்கி எறிந்து கரைத்து விடுவார்கள். முளைப்பாரி வளர்த்தல். முத்துப் விதை போட்ட 15 நாட்களும் ஓட்டை மண் தொட்டியை வெயில் படாமல் இருட்டில் வைத்திருப்பர். சில ஊர்களில் மாரியம்மன் கோவில் அருகிலேயே முளை திண்ணை ஊன்று ஒரு இடம் அமைக்கப்பட்டு சுற்றிலும் தென்னங்கீற்றுகளால் அடைத்து வைத்து உள்ளே பெண்களின் பெயர் எழுதிய தனித்தனி மண் ஓட்டில் மண் நிரப்பப்பட்டு விதைகள் போடப்பட்டு இருக்கும். மாரியம்மன் கோவில் பூசாரி வாயில் துணியை கட்டிக்கொண்டு எச்சில் தெறிக்காமல் தூய்மையாக உள்ளே போய் எல்லா முளைச்சட்டிகளுக்கும் தண்ணீர் தெளித்து வருவார். முதல் நிலை ஆய்வு. இருட்டில் வைக்கப்பட்டு வளர்த்த நவதானிய விதைகள் அழகான பசும்பொன் நிறத்தில் வளர்ந்து இருந்தால் அந்த ஆண்டு விளைச்சல் சாகுபடி நன்றாக இருக்கும். இது அறிவியல் துறையில் செய்யப்படும் பைலட் ஸ்டடி அல்லது முதல் நிலை ஆய்வு எனலாம். வெயில் படாமல் வளர்க்கப்படும் செடிகளின் வளர்ச்சி அதன் நிறம் ஆகியவற்றைக் கொண்டு அந்த ஆண்டுக்கான காற்றில் உள்ள ஈரப்பதத்தை வேளாண் குடியினர் அறிந்து கொள்வர். முளைப்பாரி எனப்படும் இந்த நவதானிய செடிகள் வெளிரிய மஞ்சள் நிறத்தில் இருந்தால் அந்த ஆண்டில் மழை இருக்காது. வெயில் அதிகம். விளைச்சல் எதிர்பார்த்த அளவு கிடைக்காது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வார்கள். ஆக மாரியம்மன் கோயில்களில் எடுக்கப்படும் முளைப்பாரி சடங்கும் திருவிழாவும் ஓர் அறிவியல் முன் ஆய்வுச் சடங்காகும் என்பதில் பெருமிதம் கொள்ளலாம்.